ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் அண்ட் ராஜ் ஐஏஎஸ் அகாடமி திருமங்கலம். இப்போது நம்ம பார்க்க போகிற டாபிக் தமிழில் நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சியோட அஃபீஷியல் சிலபஸில் இருக்கக்கூடிய பார்ட் பியில் இருக்கக்கூடிய 5வது சாப்டர். அதாவது நமக்கு காப்பியங்கள் கொடுத்துருப்பாங்க. 50 காப்பியங்கள், 5 காப்பியங்கள்லாம் இருக்குல்ல, அந்த காப்பியங்கள் தான் இன்றைக்கி உண்டான டாபிக். சரியா? ஃபஸ்ட்டு கொஸ்டின், காப்பியத்திற்கு இலக்கணம் வகுத்துள்ளது எது அப்படின்னு பார்த்தோன்னா தண்டி அலங்காரம். ஸோ ஃபஸ்ட்டுக்கான ஆன்சர் தண்டி அலங்காரம். செகண்ட் கொஸ்டின், சிலப்பதிகாரம் மணிமேகலை அப்படிங்கிறது எது? சீவக சிந்தாமணி, குண்டலகேசி, வளையாபதி அப்படிங்கிறது யாரினுடைய காலத்தில் இயற்றப்பட்டது அப்படிங்கிறத கொஸ்டின். சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் சங்கம் மருவிய காலத்தில் இயற்றப்பட்டது. அதே மாதிரி சீவக சிந்தாமணி, குண்டலகேசி, வளையாபதி இதெல்லாமே சோழர் காலத்தில் இயற்றப்பட்டதாக நமக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதனடுத்து தமிழில் தோன்றிய முதல் காப்பியம் எது? உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் அப்படின்னு சொல்லக்கூடிய தொடர்களால் அறியப்படக்கூடிய நூல் எது அப்படிங்கிறதான் கொஸ்டின். தமிழில் தோன்றிய முதல் காப்பியம் அப்படிங்கிறது சிலப்பதிகாரம். இதனுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா இளங்கோவடிகள். சேரன் செங்குட்டுவனுடைய தம்பி அப்படின்னு சொல்லுவாங்க. இது இயற்றப்பட்ட காலகட்டம் 2ஆம் நூற்றாண்டு. அதாவது இவரினுடைய காலகட்டம் 2ஆம் நூற்றாண்டு அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதன் அடுத்த கேள்வி, சிலப்பதிகாரத்தில் உள்ள காண்டங்கள் மற்றும் காதைகளினுடைய எண்ணிக்கை எவ்வளவு? சிலப்பதிகாரத்தில் மொத்தம் நமக்கு 3 காண்டங்கள் இருக்கும். அதே மாதிரி 30 காதைகள் இருக்கும். 3 காண்டங்கள் எது எது அப்படின்னு பார்த்தோன்னா புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இதனுடைய காதைகள் மங்கள வாழ்த்து பாடலில் தொடங்கி இருக்கும், வரம் தரு காதையில் முடிஞ்சிருக்கும். அப்படிங்கிறது மொத்தம் 30 காதைகள் அப்படிங்கிறது இருக்கும். சரியா? இதன் அடுத்து 4வது கேள்வி, 4 முடிஞ்சு 5வது கேள்வி, மாசாத்துவன் மகன் யார்? மாநாய்கள் மகள் யார் அப்படிங்கிறதான் கொஸ்டின். ஸோ இதுக்கான சரியான பதில் கோவலன் அப்படிங்கிறது மாசாத்துவன் மகன், கண்ணகி அப்படிங்கிறது மாநாய்களினுடைய மகள் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. தென் அடுத்து, சிலப்பதிகாரத்திற்கு உண்டான வேறு பெயர்கள் எது எது? சிலப்பதிகாரத்துக்கு குடிமக்கள் காப்பியம் சொல்லுவோம், முத்தமிழ் காப்பியம் சொல்லுவோம், நாடக காப்பியம் சொல்லுவோம், தேசிய காப்பியம் சொல்லுவோம், தமிழருக்கு கிடைத்த அரிய காப்பிய கருவூலம் அப்படிங்கிறதையும் நமக்கு சொல்லியிருப்பாங்க. இதன் அடுத்த கேள்வி, அரங்க அமைப்பு முறைகள் பற்றிய செய்திகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய நூல் எது? அரங்க அமைப்பு முறைகள் பற்றிய செய்திகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய நூல் சிலப்பதிகாரம் தான். தென் சிலப்பதிகாரத்தை பற்றின மற்ற விஷயங்கள் நான் சொல்கிறேன், ஒரு சில விஷயங்கள், அது எல்லாமே நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. ஸோ சிலப்பதிகாரத்தில் நமக்கு பார்த்தோன்னா இதில் இருக்கக்கூடிய சில வார்த்தைகள் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்லுவாங்க. சிலம்பு கூட்டல் அதிகாரம் அப்படிங்கிறத நமக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கண்ணகியினுடைய காற்சிலம்பினுடைய கதையை இதை சொல்கிறதுனால சிலப்பதிகாரம் அப்படிங்கிறது பெயர் பெற்றிருந்துச்சு அப்படிங்கிறதையும் நமக்கு மென்ஷன் பண்ணியிருப்போம். தமிழினுடைய முதல் காப்பிய நூல் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருப்போம். பெரும்பிரிவுக்கு பேர் காதைன்னு சொல்லுவோம். உட்பிரிவுக்கு பேர் பெரும்பிரிவுக்கு பேர் காண்டம் அப்படின்னு சொல்லுவோம். உட்பிரிவுக்கு பேர் காதை அப்படின்னு சொல்லுவோம். என்னென்ன காண்டம் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம் அப்படிங்கிற 3 காண்டங்கள் அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ சிலப்பதிகாரத்தில் கூறக்கூடிய 3 முக்கியமான உண்மைகள் அப்படிங்கிறதையும் சொல்லுவாங்க. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கண்டென்ட். அது என்னென்னா, அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும், உரைசால் பத்தினையை உயர்ந்தோர் ஏற்றுவர், ஊழ்வினை உறுத்து ஊட்டும் அப்படிங்கிறத நமக்கு மென்ஷன் பண்ணியிருப்போம். சிலப்பதிகாரத்துக்கு யார் விளக்க உரை எழுதுனாங்க அப்படிங்கிறதும் கேட்டாங்க அப்படின்னா அடியாருக்கு நல்லா. சிலப்பதிகார உரை ஆசிரியர்கள் ஒருவர் முக்கியமான ஒரு நபர் அரும்பத உரைக்காரர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இசை நாடகம் தான் சிலப்பதிகாரத்தினுடைய கதை உருவம் அப்படிங்கிறதையும் நமக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் சிலப்பதிகாரத்தில் இருக்கக்கூடிய சில முக்கியமான வரிகள், அதை நான் ஒரு சில கேள்விகளை உங்களுக்கு நான் கேட்டிருக்கேன், இது தாண்டி கேட்டிருக்கேன். அப்போ நம்ம பார்த்துக்கலாம். சரியா? சரி, அடுத்த கேள்வி பாருங்கள். மணிமேகலை. மணிமேகலை அப்படிங்கிறது எந்த சமய நூல் அப்படின்னு பார்த்தோன்னா பௌத்த சமயத்தை சார்ந்த நூல். மணிமேகலைங்கிறது எந்த சமயம்னா பௌத்த மதத்தை சார்ந்தது. மாதவி, கோவலன் அவனுடைய மகள் மணிமேகலை அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்போம். தென் அடுத்து 10வது கேள்வி, சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் டேஸ் எனப்படுகின்றன. மணிமேகலையின் உள்ள காதைகளின் எண்ணிக்கை கேட்டிருக்காங்க. 9வது கேள்வி, மணிமேகலையின் உள்ள காதைகளினுடைய எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தோன்னா விலாவரை காதையிலிருந்து பவத்திரம் அருகென பாவை நோற்ற காதை ஈராக மொத்தம் 30 இருக்கும். சரிங்களா? ஸோ மொத்தத்தில் இருக்குது 30 காதைகள் இருக்கும். தென் அடுத்து, சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இரட்டை காப்பியம்னு சொல்லுவோம். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா கதையினுடைய தொடர்பு அப்படிங்கிறதான் காரணமாக சொல்லியிருப்பாங்க. மணிமேகலையை மணிபள்ளத்தீவுக்கு அழைத்து சென்றவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா சரியான பதில் மணிமேகலா தெய்வம். இந்திர விழா காணும் போது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க, அந்த டைமிங்கும். 12, மண் திணி ஞாலத்து வாழ்வோர்க்கு எல்லாம் அப்படிங்கிற இந்த பாடல் வரி, அதாவது உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்ற பாடல் வரி இடம்பெற்றிருக்கக்கூடிய நூல் அப்படிங்கிறத பார்த்தோன்னா மணிமேகலை அப்படிங்கிறது தான். சரியா? போன கேள்விக்கு மணிமேகலா தெய்வம், இந்த கேள்விக்கு மணிமேகலை. 13, பரந்தையொழிப்பு, மதுவொழிப்பு, சிறையொழிப்பு எனும் கருத்துக்களை கூறக்கூடிய சமுதாய சீர்திருத்த காப்பியமாக விளங்கக்கூடியது எது
அப்படிங்கிறதான் கொஸ்டின். சரியான பதில் மணிமேகலை. சரியான பதில் இது மணிமேகலை. தென் அடுத்து தமிழில் விருத்தப்பாவால் என்ற முதல் காப்பியம் எது? விருத்தப்பாவால் என்ற முதல் காப்பியம் அப்படிங்கிறது சீவக சிந்தாமணி. சீவக சிந்தாமணி. தமிழ் கவிஞர்களுள் அரசன் என்று வீரமாமுனிவரால் பாராட்டப்பட்டவர். தமிழ் கவிஞர்களுள் அரசன் என்று வீரமாமுனிவரால் பாராட்டப்பட்டவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா திருத்தக்கத்தேவர். வீரமாமுனிவரால் பாராட்டப்பட்டவர் திருத்தக்கத்தேவர். அடுத்து சீவக சிந்தாமணியை உலக மகா காவியங்களில் ஒன்றாகும் என பாடிய நபர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஜியு போப். சீவக சிந்தாமணியை உலக மகா காவியங்களில் ஒன்றாகும் என பாடியவர் யார்? ஜியு போப். சீவக சிந்தாமணியில் உள்ள இளம்பகங்கள் மற்றும் பாடல்களினுடைய எண்ணிக்கை எவ்வளவு? சீவக சிந்தாமணியில் நமக்கு வந்து 13 இளம்பகம் இருக்கும், 3145 பாடல்கள் இருக்கும். 13 இளம்பகம், 3145 பாடல்கள் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ நாமகள் இளம்பகத்தில் தொடங்கி முக்தி இளம்பகம் வரைக்கும் இருக்கக்கூடிய மொத்தம் 13 இளம்பகம், 3145 பாடல்கள். தென் சீவக சிந்தாமணியினுடைய வேறு பெயர்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முக்கியமான ஒரு நூல் மனநூல் அப்படின்னு சொல்லுவோம். 8 பேரை மணப்பதல் அப்படிங்கிற ஒரு காரணத்தையும் அதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. தென் சமண கொள்கை விளக்கங்கள் பற்றி பேசக்கூடிய நூல் எது? சமண கொள்கை விளக்கங்கள் பற்றி பேசக்கூடிய நூல் எதுனா சீவக சிந்தாமணி. குண்டலகேசியினுடைய பாடல்கள் கிடைத்துள்ள நூல். குண்டலகேசியினுடைய பாடல்கள் கிடைத்துள்ளது புறத்திரட்டில் 19 பாடல்கள், நீலகேசி உரையில் 180 பாடல்கள் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. புறத்திரட்டில் 19 பாடல்கள், நீலகேசி உரையில் 180 பாடல்கள். தென் கல்லாமை, கொல்லாமை, பொய்யாமை, இளமை நிலையாமை ஆகிய குறித்து பேசக்கூடிய நூல் எது? கல்லாமை, கொல்லாமை, பொய்யாமை, இளமை நிலையாமை ஆகிய குறித்து பேசக்கூடிய நூல் அப்படிங்கிறது 21க்கு வளையாபதி. சமணம் சார்ந்தது வளையாபதி. 66 செய்யுள் புறத்தட்டில் கொடுத்துருக்குது. வளையாபதி தான் இதுக்கான சரியான பதில் 21க்கு. 22 சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, குண்டலகேசி, வளையாபதி இவற்றினுடைய ஆசிரியர்கள் யார் அப்படிங்கிறதான் கொஸ்டின். இவற்றினுடைய ஆசிரியர்கள் சிலப்பதிகாரத்துக்கு இளங்கோவடிகள் கொடுத்துருப்போம், மணிமேகலைக்கு சீத்தலை சாத்தனார் அப்படிங்கிறத கொடுத்துருப்போம், சீவக சிந்தாமணிக்கு திருத்தக்கத்தேவர் கொடுத்துருப்போம். தென் குண்டலகேசி அப்படிங்கிறது நமக்கு வந்து பார்த்தோன்னா குண்டலகேசிக்கு நாதகுத்தனார் கொடுத்துருப்போம். தென் வளையாபதிக்கு தெரியவில்லை, வளையாபதிக்கு ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. தென் 23 அறம், பொருள், இன்பம், வீடு ஆகிய 4 உறுதி பொருட்களில் ஒன்றோ சிலவோ குறைந்து இருக்கக்கூடிய அந்த காப்பியங்கள் இலக்கணத்திற்கு அதாவது அது இருக்கக்கூடிய விஷயங்கள் அறம், பொருள், இன்பம், வீடு அதில் ஏதோ ஒன்று கம்மியாகவோ இல்லை ஒன்றுக்கு மேற்பட்டது கம்மியாகவோ இருக்கக்கூடிய அந்த நூலை வந்து எதில் மென்ஷன் பண்ணுவாங்க அப்படிங்கிறதான் கொஸ்டின் 23க்கு. அது இருந்துச்சுன்னா பெருங்காப்பியம், இல்லாதது சிறுகாப்பியம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதுக்கான சரியான பதில் வந்து சிறு காப்பியம் அப்படிங்கிறதான் இதுக்கான சரியான பதில். குண்டலகேசிக்கு மறுப்பு நூலாக எழுதப்பட்ட நூல் எது? நீலகேசி. குண்டலகேசிக்கு மறுப்பு நூலாக எழுதப்பட்ட நூல் நீலகேசி, சமணம் சார்ந்தது. 25 தமிழில் தோன்றிய முதல் தருக்க நூல் எது? தமிழில் தோன்றிய முதல் தருக்க நூல் எது? சரியான பதில் எஸ், நீலகேசி தான் சரியான பதில். 26 வட இந்திய பகுதிகளை களமாக கொண்டு தமிழ் சாயலோடு படைக்கப்பட்ட முதல் தமிழ் காப்பியம் அப்படிங்கிறது எது? சரியான பதில் வந்து பெரும் கதை அப்படின்னு சொல்லுவோம். பெருங்கதை அப்படின்னு சொல்லுவோம். கொங்குவெளிர் ஆசிரியர். இதனடுத்து இளங்கோவடிகள் இயற்கையை வாழ்த்தக்கூடிய முறை. இளங்கோவடிகள் வந்து திங்களாக வாழ்த்தியிருப்பார், ஞாயிறு தென் மலையாக வாழ்த்தியிருப்பார். தேன் நிறைந்த அத்தி மலர் மாலையை அணிந்த மன்னன் யார்? சோழ மன்னன். 29 தூசும் துகிரும் ஆரமும் அகிலும் மாசு அரு முத்தும் மணியும் பொன்னும் என்ற பாடல் வரியை இயற்றிய நபர் யார்? இளங்கோவடிகள். 30 பால் வகை தெரிந்த பகுதி பண்டமொரு கூலம் குவித்த கூல வீதியும். இச்சிலப்பதிகார வரியில் அடிக்கோடிட்ட சொல் குறிப்பது கூல வீதி அப்படிங்கிறது தானியங்கள் நிறைந்திருக்கக்கூடிய வீதியை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சிந்தாமணியாம் சிலப்பதிகாரம் படைத்தான் என 50 காப்பிய முறை வைப்பு பாடல் இடம்பெற்றிருக்கக்கூடிய நூல் எது? திருத்தணிகை உலா. திருத்தணிகை உலா. இதனடுத்து 32வது கேள்வி, திருமால் குன்றம், நெடுவேல் குன்றம் இது எந்த மலை அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு திருமால் குன்றம் அழகர் மலை, நெடுவேல் குன்றம் சுருளிமலை. இதனடுத்து 33வது கேள்வி, சிலப்பதிகாரத்தில் வரக்கூடிய தமிழ் நடை எது?
சரியான பதில் வந்து உரைப்பாட்டு மடை. உரைப்பாட்டு மடை பேஜ் நமக்கு ஒரு பாக்ஸ் கண்டென்ட்டில் கொடுத்துருப்பாங்க இது. தென் அடுத்து சிலப்பதிகாரத்தில் இந்திரவிழா ஊரெடுத்த காதை எந்த காண்டத்தில் இடம்பெற்றுள்ளது? 34வது கேள்வி. சரியான பதில் புகார் காண்டத்தில் இடம்பெற்றிருக்கும். அடிகள் நீரே அருளுக என கூறிய நபர் யார்? சீத்தலை சாத்தனார். நாட்டுதும் யாம் ஓர் பாட்டுடை செய்யுள் என இக்காப்பியத்தை படைத்த நபர் யார்? சிலப்பதிகாரத்தில். கொஸ்டின் நம்பர் 36. சரியான பதில் இளங்கோவடிகள். தென் அரங்கேற்றத்தை வெற்றிகரமாக முடிக்கும் ஆடல் மகளுக்கு அளிக்கப்படும் பட்டம் என்ன பட்டம்? தலைக்கோல் பட்டம். தலைக்கோல் பட்டம். 38. யாழினுடைய வகைகள் 27 நரம்புகளை கொண்டது எது? 17, 16, 7. இந்த மாதிரி நரம்புகளை கொண்டதுக்கு பேர் என்ன சொல்லுவோம் அப்படிங்கிறதான் கொஸ்டின். ஸோ ஃபஸ்ட்டு 27க்கு பேரியாழ் அப்படின்னு சொல்லுவோம், 17க்கு மகர யாழ் அப்படின்னு சொல்லுவோம், 16க்கு சகோட யாழ் அப்படின்னு சொல்லுவோம், 7க்கு செங்கோட்டி யாழ் அப்படின்னு நமக்கு வந்து சொல்லியிருப்போம். 39. ஸோ மொத்தம் 3 ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். இந்த 3 ஆப்ஷன் அப்படிங்கிறது இதில் எது அப்படிங்கிற மாதிரி கேட்க வர்றாங்க. சரியா? ஸோ அதாவது அரச குடி அல்லாதவர்களை காப்பியத்தின் தலைமக்களாக வைத்து பாடியதால் இதுக்கு பேர் என்ன? இந்த நூலில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இருக்குது. அதே மாதிரி புகார், மதுரை, வஞ்சி காண்ட முறையே சோழ, பாண்டிய, சேர மன்னர்களை பற்றியது அப்படிங்கிறது சொல்கிறதுனால இதுக்கு பேர் என்ன? தென் பெண்மையை முதன்மைப்படுத்தி வழக்காடியதாக பாடியது என்பதால் சிலப்பதிகாரம் எவ்வாறு? இந்த 3க்கும் ஒவ்வொரு விஷயத்தை வச்சு இந்த சிலப்பதிகாரத்துக்கு வேறு பேர் சொல்லியிருப்பாங்க. அது என்ன பேருங்கிறதான் கொஸ்டின். ஃபஸ்ட்டு அரசகுடி அல்லாதவர்களை காப்பியத்தின் தலைமக்களாக வைத்து பாடியதுனால இதுக்கு பேர் குடிமக்கள் காப்பியம். புகார், மதுரை, வஞ்சி இந்த முறையே பாண்டிய, சேர, சோழ மன்னர்களை பற்றி நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்றதுனால இது வந்து மூவேந்தர் காப்பியம் அப்படின்னு சொல்லுவோம். பெண்மையை முதன்மைப்படுத்தி வழக்காடியதுனால இது நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா புரட்சி காப்பியம் அப்படின்னு நமக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 40. இந்திர விழா எத்தனை நாட்கள் நடைபெறும்? 28 நாட்கள் நடைபெறும். 41வது கொஸ்டின். பசியும் நோயும் பகையும் நீங்கி மழையும் வளமும் எங்கு பெருகுவதாக என வாழ்த்தி மேற்கொண்ட செய்தியை அறிவித்த நபர் யார்? பசியும் நோயும் பகையும் நீங்கி மழையும் வளமும் எங்கு பெருகுவதாக என வாழ்த்தி மேற்கொண்ட செய்தியை அறிவித்த நபர் யார்? முரசறைவோன். முரசறைவோன் மணிமேகலையில் மென்ஷன் பண்ணப்பட்டது. 42. தண்டமிழ் ஆசான் சாத்தான் நன்னூர் புலவன் என சாத்தனாரை பாராட்டியவர். தண்டமிழ் ஆசான் சாத்தான் நன்னூர் புலவன் என சாத்தனாரை பாராட்டிய நபர் யார்? சரியான பதில் வந்து இளங்கோவடிகள். சரியான பதில் என்ன? இளங்கோவடிகள். 43. அறம் எனப்படுவது யாதன கேட்பின் மறவாது இது கேள் மண்ணுயிர்க்கெல்லாம் உண்டியும் உடையும் உரையுருள் அல்லது கண்டதியில் பாடல் இடம்பெற்றிருக்கக்கூடிய நூல் எந்த நூல்? 43க்கு சரியான பதில் மணிமேகலை. 44. சொல்லரும் சூழ்பசும் பாம்பின் தோற்றம் போல் எனும் சீவக சிந்தாமணி பாடல் வரியினுடைய பொருள் என்ன? இந்த பாடலுக்கான பொருள் இந்த லைனில் சரியான பதில் வந்து கருக்கொண்ட பச்சை பாம்பு போல அந்த நெல் பயிருக்கு ஊமையாக சொல்லியிருப்பாங்கல்ல, அதை கொடுத்துருப்பாங்க. இந்த 45 பொருள் தருக. அடிசில் அப்படின்னா மறுப்பு, தெங்கு, மால்வரை, மடிவு, வெறி, இசை, தென்கொழு நிதி, நற்றவம், செறி, நெற்றி, மருந்து, வட்டம், இரிய, வருக்கை. இது எல்லாத்துக்கான பொருள் தெரியுது அப்படிங்கிறதான் கொஸ்டின். ஸோ அடிசில் அப்படிங்கிறது சோறு மென்ஷன் பண்ணுவோம், மடிவுங்கிறது சோம்பலை மென்ஷன் பண்ணுவோம், நற்றவம் அப்படிங்கிறது பெருந்தவத்தை மென்ஷன் பண்ணுவோம், வட்டம்ங்கிறது எல்லையை மென்ஷன் பண்ணுவோம், மறுப்புங்கிறது கொம்பை மென்ஷன் பண்ணுவோம், வெறிங்கிறது மனத்தை மென்ஷன் பண்ணுவோம், செறிங்கிறது சிறந்த, இரிய அப்படிங்கிறது ஓட, தெங்குங்கிறது தேங்காய், இசைங்கிறது புகழ், நெற்றிங்கிறது உச்சி, வருக்கை அப்படிங்கிறது பலாப்பழம், தென் மால்வரை அப்படிங்கிறது பெரிய மலை, கொழுநிதி அப்படிங்கிறது திரண்ட நிதி, மருந்துங்கிறது பாய்ந்து. தென் 46 சீவக சிந்தாமணி பாடுவதற்கு முன்னோட்டமாக திருத்தக்க தேவரை இயற்றிய நூல் எது? சரியான பதில் நரிவிருத்தம். 47 பேர்தருக்கு அரும்பினி தாம் இவை அப்பினி தீர்தருக்கு உரிய திரியோக மருந்து இவை எனும் நீலகேசி பாடலில் திரியோக மருந்து என குறிப்பிடப்படுவது எது? நல்லறிவு, நற்காட்சி, நல்லொழுக்கம். இது 3ஐயும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க.
நீலகேசி எத்தனை சருக்கங்களை கொண்டது? நீலகேசி எத்தனை சருக்கங்களை கொண்டது? கடவுள் வாழ்த்து நீங்களாக 10 சருக்கங்கள். ஆக்குவது ஏதெனில் அறத்தை ஆக்குக என்ற பாடல் இடம்பெற்றிருக்கக்கூடிய நூல் எது? யசோதர காவியம் என்ற பாடல் இடம்பெற்றிருக்கக்கூடிய நூல் எது? யசோதர காவியம். யசோதர காவியத்தில் உள்ள சருக்கங்கள் மற்றும் பாடல்களினுடைய எண்ணிக்கை எவ்வளவு? 5 சருக்கம் 320 பாடல்கள் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. மொத்தம் எத்தனை? 5 சருக்கங்கள் 320 பாடல்கள் அப்படிங்கிறது நமக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சரியா? அதே மாதிரி பக்ருளி ஆற்றுடன் பன்மலை அப்படிங்கிற ஒரு பாடல் கொடுத்துருப்பாங்க சிலப்பதிகாரத்தில் தான். ஸோ ஒரு சில மற்ற சில அடிஷ்னல் கண்டென்ட் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதை வந்து அடிஷ்னலாக உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படிங்கிறதையும் மனசில் வச்சுக்கோங்க. இந்த கொஸ்டின்ஸ் போக மற்ற விஷயங்களே. சரிங்களா? சரி, ஓகே. ஒரு சில விஷயங்கள் மட்டும் நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்திர விழா நமக்கு கவுண்டு கொடுத்தாச்சு. மொத்தம் எத்தனை நாள்னா 28 நாட்கள் சொல்லியிருப்பாங்க. ஸோ இவங்க திருமணத்தின் போது இவங்களுடைய வயது எவ்வளவு அப்படிங்கிறது கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. கோவலனுக்கு 16 வயசும் கண்ணகிக்கு 12 வயசும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? அது ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் அதே மாதிரி வேறு என்ன விஷயங்கள்னால் தேரா மன்னா செப்புவதுடையேன் அப்படிங்கிறது எந்த நூல் அப்படின்னு கேட்பாங்க. தேரா மன்னா செப்புவதுடையேன் அப்படிங்கிறது கண்ணகி பாண்டிய மன்னரிடம் கூறிய வார்த்தை தான். தென் கொன்ற சிலம்பு கொணர்க அப்படிங்கிறது பாண்டிய மன்னன் சொன்னது. தென் நானோ அரசன் நானே கல்வன் அப்படிங்கிறது பாண்டிய மன்னன் தான். தென் கணவனை இழந்த மகளிருக்கு எவ்விடத்தில் ஆறுதல் கூற இயலாது அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு பார்த்தோன்னா கோப்பெருந்தேவி சொல்லியிருப்பாங்க. தென் கல்வனை கோரல் கடுங்கோல் அன்று அப்படிங்கிறது பாண்டிய மன்னன் கண்ணகியிடம் சொன்னப்பட்ட ஒன்று. தென் நம்மை மறந்தாரை நான் மறக்க மாட்டேமாள் அப்படிங்கிற சொன்னது மாதவி. ஓகேவா? இதெல்லாம் யார் இந்த கூற்றுக்கு சொந்தக்காரங்க அப்படின்னு நமக்கு வந்து கேட்பாங்க. எல்லரு சிறப்பின் இமையவர் வியப்பு புல்லுரு புன்கண் தீந்தோன் அப்படின்னு சொன்னது யார்? சிபி மன்னன். தென் வாயிற்கடைமணி நடுநா நடுங்க அப்படிங்கிறது யாருன்னா மனுநீதி சோழன். யாமறிந்த புலவர்களில் கம்பனை போல் வள்ளுவனை போல் அப்படின்னு சொன்னது யார்? பாரதியார். நெஞ்சை எல்லும் சிலப்பதிகாரம் அப்படின்னு சொன்னது யார்? பாரதியார். தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவைதோறும் சிலப்பதிகாரம் அப்படின்னு பாடினது யார்? கவிமணி. முதலாக தம் மக்கள் எல்லோரையும் ஒருங்கே காணக்கூடிய நெறியில் நின்று நூல் செய்தவர் இளங்கோவடிகள் அப்படின்னு சொன்னது யார்? மு வரதராசனார். ஸோ இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்டான ஒரு கண்டென்ட் தான். சரிங்களா? அதே மாதிரி கண்ணகிக்கு சேரன் செங்குட்டுவன் வந்து கற்கோவில் எங்கே எழுப்பினா அப்படின்னு பார்த்தோன்னா திருவஞ்சை களத்தில் எழுப்பியிருப்பாங்க. எங்கே? திருவஞ்சை களத்தில் எழுப்பியிருப்பாங்க. இம்பார்ட்டண்டான ஒரு கண்டென்ட்டு. சரியா? அதே மாதிரி சிலப்பதிகாரத்தை குடிமக்கள் காப்பியம் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு பார்த்தோன்னா தேப்போ மீனாட்சி சுந்தரனார் தான் மென்ஷன் பண்ணியிருப்பார். சரிங்களா? சிலப்பதிகாரத்தை சிறப்பதிகாரம் போட்டு யூஸ் பண்ணது சிறப்பதிகாரம் அப்படின்னு யார் சொல்லியிருப்பான்னா ஊவேசா குறிப்பிட்டிருப்பார். சரிங்களா? ஸோ குடிமக்கள் காப்பியம்னு சொன்னது தேப்பே மீனாட்சி சுந்தரனார். தென் வந்து சிலப்பதிகாரத்தை சிறப்பதிகாரம் அப்படின்னு சொன்னது யாருன்னா ஊவேசா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது சிலப்பதிகாரம் சார்ந்த ஒரு சில முக்கியமான ஒரு விஷயங்கள் நம்ம வந்து ஞாபகம் வச்சுருக்கணும். அதே மாதிரி கண்ணகி தவம் இருந்தது எந்த வேங்கை மரத்தை மென்ஷன் பண்ணுவாங்க. கண்ணகி வேங்கை மரத்தை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. தென் சமண பெண் துறவி அப்படிங்கிறது கவுந்தியடிகள். ஆடலரசி யாரு? மாதவி. இடைக்கால மூதாட்டிங்கிறது யாரு? மாதரி. இடைக்கால மூதாட்டி யாரு? மாதரி அப்படிங்கிறதான் கொடுத்துருப்பாங்க. சரியா? இது எல்லாம் சிலப்பதிகாரத்தை பற்றின இம்பார்ட்டண்டான சில விஷயங்கள். தென் மணிமேகலை சார்ந்த சில விஷயங்கள் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதையும் மனசில் வச்சுக்கோங்க. மணிமேகலையுடைய ஆசிரியர் யார்? சீத்தலை சாத்தனார். இவருடைய காலகட்டம் என்ன? 2ஆம் நூற்றாண்டு. திருச்சிராப்பள்ளிக்கு பக்கத்தில் சீத்தலை அதாவது சீர்தண்டலை அப்படின்னு சொல்லிட்டு ஊரில் பிறந்ததாக நமக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ பிறந்து மதுரையில் வந்து வாழ்ந்ததாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இளங்கவடிகளும் சீத்தலை சாத்தனாரும் 2 பேரும் சமகாலத்தை சார்ந்த நபர்களாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சீத்தலை சாத்தனார் வந்து என்னென்னா கூல வாணிகம் அப்படிங்கிறது செய்தார்னு சொல்லுவாங்க. கூலம்னா தானியம். ஸோ தானிய வணிகம் அப்படிங்கிறது பண்ணார் அப்படின்னு சொல்லுவாங்க. தண்டமிழ் ஆசான், சாத்தான், நன்னூர் புலவன் அப்படிங்கிறதுல யார் சொல்லியிருப்பா? இளங்கவடிகள் சொல்லியிருப்பாங்கன்னு கொடுத்துருப்பாங்க. தமிழினுடைய 2ஆம் காப்பியம், அதாவது 2வது ஃபஸ்ட் அது போக 2nd காப்பியம் சொல்லுவாங்க. பெண்ணினுடைய பெருமையை பேசக்கூடிய நூல் அப்படின்னு சொல்லுவாங்க. துறவுக்கு முதன்மை கொடுக்கக்கூடிய நூல் அப்படிங்கிறது எதுன்னு கேட்பாங்க. இதெல்லாம் மணிமேகலையை தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? சரி, ஓகே. வேறு இதில் வந்து என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இந்திர விளவூரெடுத்த காதை முதலாக பவிந்திரம் 6கென நோற்றா காதை இரு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் மென்ஷன் பண்ணுவாங்க. அதாவது எந்த விழாவில் ஸ்டார்ட் ஆகி எந்த விழாவில் முடியக்கூடிய காதைகளை கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுத்துருப்பாங்க. சரியா? சரி, இது மணிமேகலைங்கிறது ஒரு பௌத்த நூல் அப்படிங்கிறதையும் நமக்கு மென்ஷன் பண்ணியிருப்போம். வேறு பெயர் என்னென்னா மணிமேகலை துறவு அப்படிங்கிறது மணிமேகலையுடைய
வேறு பெயர். மறுபிறப்பு உணர்ந்தவளாக குறிப்பிடப்படுபவர் யாருன்னா மணிமேகலை. மறுபிறப்பு உணர்ந்தவளாக யாரை சொல்லுவாங்கன்னா மணிமேகலை மென்ஷன் பண்ணுவோம். மணிமேகலையினுடைய தோழி யாருன்னா சுதமதி. தாய் மாதவி. தந்தை யார்? கோவலன். தென் மணிமேகலையை காதலித்த இளவரசன் யாருன்னா உதயகுமாரன். மணிமேகலுக்கு உதவிய தெய்வம் யாருன்னா மணிமேகலா தெய்வம். மணிமேகலை பெற்றது அது என்ன பாத்திரம்னா அட்சய பாத்திரம், அதர்வைஸ் அமுதச்சுரப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. அமுதச்சுரப்பியை மணிமேகலையிடம் கொடுத்தது யார்? தீவதிலகை. மணிமேகலைக்கு வழிகாட்டியவர் யார்? அரவணடிகள். தென் காய சண்டிகையாக தன்னை உருமாற்றி கொண்ட நபர் யார்? மணிமேகலை. ஸோ இதெல்லாம் மணிமேகலை சார்ந்த விஷயங்கள். மணிமேகலைக்கு உண்டான சில சிறப்பு பெயர்கள் இருக்குது, அதையும் சொல்கிறேன். மணிமேகலை துறவு, முதல் சமய காப்பியம், பௌத்த காப்பியம், அறக்காப்பியம், சீர்திருத்த காப்பியம், பசிப்பிணி காப்பியம், குறிக்கோள் காப்பியம், இது எல்லாமே நமக்கு சொல்லுவாங்க. இதில் இருக்கக்கூடிய ஒரு சில மேற்கோள்கள் சொல்கிறேன், அதாவது பாடல் வரிகள். அருந்தவர்க்கு அமைந்த ஆசனம் காட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய வரி எந்த வரினா மணிமேகலை தான். எந்த நூல்னா மணிமேகலை தான். பசிப்பினி, அதாவது உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே அப்படிங்கிற பாடல் வரி இருக்கக்கூடியதும் மணிமேகலை தான். ரொம்ப முக்கியமான ஒரு வரிகளாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. தென் சீவக சிந்தாமணியை பொறுத்த வரைக்கும் ஆசிரியர் யார்? திருத்தக்க தேவர். காலம் 9ஆம் நூற்றாண்டு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்போம். நாடு சோழ நாடு. சமயம் சமண சமயத்தை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. வேறு இதுக்கான வேறு பெயர்கள் திருத்தகு முனிவர், திருத்தகு மகாமுனிவர் தேவர் அப்படிங்கிறது எல்லாமே திருத்தக்க தேவருக்கு உண்டான வேறு பெயர்களாகவும் மென்ஷன் பண்ணி வச்சுருப்பாங்க. சரிங்களா? சரி, இதில் சீவக சிந்தாமணியில் அந்தளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான பாடல் வரிகள் இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா அந்தளவுக்கு ரொம்ப இல்லை. தென் அது போக ஒரு சில விஷயங்கள் மட்டும் கொடுத்துருப்பாங்க. சீவகன் தான் கதை தலைவன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சீவகனுடைய தந்தை சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. தென் வளையாபதிக்கு நமக்கு ஆசிரியர் பேர் தெரிஞ்சிருக்காது. கிடைச்சது மொத்தம் 72 பாடல்கள் அப்படிங்கிறது கிடச்சிருக்கும். குண்டலகேசி அது ஒரு பௌத்த காப்பி. சரிங்களா? அது போக வேறு என்ன அதில் இம்பார்ட்டன்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது, நார்மலான விஷயங்கள். ஐஞ்சிறும் காப்பியங்களில் சூளாமணியினுடைய ஆசிரியர் யார்? தோளாமொழி தேவர். நீலகேசி, நாககுமார காவியம், உதயகுமாரன காவியம், அதே மாதிரி யசோதர காவியம் அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு ஆசிரியர் பேர் தெரிஞ்சிருக்காது அப்படிங்கிறதையும் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ பொதுவாக இந்த விஷயங்கள் மட்டும்தான் நமக்கு இந்த காப்பியங்கள் சார்ந்த விஷயங்களில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய இம்பார்ட்டண்டான கண்டென்ட்டு. சரியா? சரி, ஓகேவா? வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலுமே கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை ஒவ்வொரு விஷயங்கள் சார்ந்த, அதாவது நூல்கள் சார்ந்த விஷயங்கள் எனக்கு டாபிக் வைஸ் எனக்கு சொன்னால் நல்லாயிருக்கும், இதில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னாலுமே கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் அடுத்தடுத்த விஷயங்களில் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். சரிங்களா? சரி, ஓகே. இன்றைக்கி எல்லோரும் மறக்காமல் ஓட்டு போட்டுருங்க. ரொம்ப முக்கியமான தினங்கள் வேறு. ஸோ உங்களுடைய ஓட்டை தயவு செஞ்சு வேஸ்ட் பண்ணிடாதீங்க. கண்டவனுக்கு போட்டு உங்கள் ஓட்டை மட்டும் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஸோ சரியான தெளிவான ஆளை சூஸ் பண்ணி சரியான ஆளுக்கு ஓட்டு போடுங்க. ஓட்டு போடாமல் இருந்தும் ஓட்டை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. கண்ட நாய்களுக்கு போட்டும் ஓட்டை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஸோ தயவு செஞ்சு உங்கள் ஓட்டை தெளிவாக யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? சரி, ஓகே. தேங்க்யூ டு ஆல்.